இதுக்கு பிறகு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது இன்னும் உங்களுடைய பாடத்தினுடைய முடிச்சுட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் அவங்க எடுப்பாங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் 3 மாதத்துல தான் இருக்குது. முடிஞ்ச உடனே செப்டம்பரில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டவங்க அங்கே நம்ம அப்ரெண்டிஸ் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா சார், இப்போ நாங்கள் எங்கள் ஷார்ட் பீரியடில் தான் எங்களுக்கு இதை டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இன்ஸ்டியூட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு வந்து இப்போ பழைய மாதிரி இல்லாமல் இப்போ ஐடிஐயில் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு ப்ளஸ் ஓஜேடி, அதாவது 150 hours ஓஜேடி கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் உங்கள் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி உங்களுடைய நாலேஜும் உங்கள் எக்ஸ்பர்ட்னுடைய நாலேஜையும் நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கும் எங்களுக்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ நாங்கள் உங்கள்கிட்ட அனுப்புகிறோம் மேடம். உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட அனுப்புகிறோம். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. முடித்தவங்களை வந்து நீங்கள் அப்படியே என்கேஜ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இல்லை முடிக்காதவங்க இருக்காங்கன்னா இப்போ மென்ஐடியிலேருந்தும் பசங்க வந்துகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்னதுக்காக. அங்கேருந்து வந்த பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ரிசல்ட் அந்த எக்ஸாம் வந்து இன்னும் 3 மாதத்தில் வந்துட்டு செப்டம்பரில் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள உங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உங்கள் ஃபேக்ட்ரிஸ்க்கும் அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிறோம். தேங்க்யூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் ஒரு நான் என்னோட பேர் நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். என் பேர் வந்து கணபதி. காரைக்காலில் வந்திருக்கேன். என் பேர் கணபதி. நான் காரைக்காலில் வந்திருக்கேன். நான் எந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணேன்னா எஸ்டிஎஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணேன். நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். மேபி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சார் இது என்ன அப்படின்னா இப்போ ரிஃபைனரி, அதாவது எண்ணெய் எல்லாம் வந்து க்ரூட் ஆயிலில் இதெல்லாம் சுத்திகரிக்கிற ஆலைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பைப் லைன்லாம் போகுது. இப்போ அதுக்கப்புறமா கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்னா இப்போ கடலில் அதுக்கப்புறம் நிலத்தில் வந்து ஓஎன்ஜிசி அது மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ட்ரில் பண்ணி அதுலேருந்து ஆயில் அப்புறம் கேஸ் எடுக்கிறாங்க. இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரிஃபைனரிக்கு சுத்தம் பண்ணுறதுக்காக போகுது. அப்போ அந்த ட்ரில் பண்ணி அங்கேருந்து எந்த இடத்துல ஆயில் வருதோ அதை வந்து ஆயில் வெல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயில் வெல்லேருந்து ரிஃபைனரிக்கு பைப் லைன் மூலமாக அந்த ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற கீழேருந்து இடத்துலேருந்து கிடைக்கிற ஆயில் அண்ட் கேஸும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிராஸ் கண்ட்ரி பைப் லைன். ஸோ எங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இந்த பைப் லைன் அதுக்கப்புறம் ரிஃபைனரியில் உள்ள மெட்டீரியல்ஸ் அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட ஒர்க். ஸோ இதுதான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வந்து சேதப்படுத்தாமல் அதை வந்து செக் பண்ணுறது. இதுதான் எங்களோட பிஸ்னஸ். ஸோ இப்போ இதில் வந்து மேஜராக வந்து ஒரு 4 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ரேடியோகிராஃபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா இப்போ நமக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஸோ அதேமாரி அந்த மெட்டீரியலை வந்து ரேடியோகிராஃபை வந்து பாஸ் பண்ணி
பின்னாடி ஃபிலிமில் வந்து அதை இமேஜ் பண்ணி அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். அப்புறம் அல்ட்ராசோனிக் ஸ்கேனிங். அல்ட்ராசோனிக் ஸ்கேனிங்கு எகைன் நம்ம அப்டமன் ஸ்கேனிங்லாம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதே சிமிலர் டு அதே மாதிரி மெட்டீரியலில் வந்து எப்படி நம்ம வயசில் வந்து ஒரு ப்ரோபை வச்சு செக் பண்ணி பார்க்குறோமோ அதேமாதிரி அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு சவுண்டை அனுப்பி அந்த சவுண்டு திரும்ப அந்த ப்ரோபுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அதை வச்சு அந்த மெட்டீரியலில் வந்து டிஃபெக்ட் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ரெண்டு மேஜர் மெத்தட்ஸ் நாங்கள் பண்ணுறது. ஸோ இதுதான் எங்களோட மெயினான. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா பேசிக்கான மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அதாவது ஒரு 10th இல்லை +2 லெவலில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் தான் இதோட பேசிக். அது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களோட ப்ரொஃபைல். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கறதாலும் கேட்குங்க எனக்காக. தேங்க்யூ. என் நேம் தமிழரசி, ஹெச்ஆராக இருக்கேன். என் நேம் தமிழரசி, நான் ஹெச்ஆராக ஜோதி லேப்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டிடர்ஜென்ட் சோப், யாரும் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சோப், டிஷ் வாஷ், பாரு, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரி. இது வந்து நமக்கு திருப்பூர் கிட்ட ஃபேக்ட்ரி, சரிங்களா. இங்கே நமக்கு வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று டிடர்ஜென்ட் சோப், டிஷ் வாஷ், பாரு, அதுக்கப்புறம் உஜாலா லிக்விட் ப்ளூ கேள்விப்பட்டிருக்கீங்களா, உஜாலா நீனா அது, ப்ளஸ் மேக்ஸோ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் டிவைஸ். இப்போ அந்த டிவைஸ்க்கு தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. அதோடைய சால்டரிங் ஒர்க்கு, டிவைஸ் அசம்பிளி, அதுக்கு தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. அதுக்காக தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் இங்கே சோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரி நாமே மெயினாக வந்து சேஃப்டி நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். எப்படி நீங்கள் ஸ்கூல் காலேஜஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் சேஃப்டி நார்ம்ஸ், ட்ரெஸ் கோடு இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சருக்கு நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வருவீங்க. ஸ்கூல், வீடு, காலேஜ் அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு இண்டஸ்ட்ரியல் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு அது ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த அட்மாஸ்பியராக அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு தேவைப்படுறதுக்காக தான் கவர்மெண்ட்டே வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ அது மூலிமா 1 இயர் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ட்ரைனிங்காக தான் கவர்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அதுவும் மற்ற இண்டஸ்ட்ரியும் கவர்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வித் ஸ்டைப்பண்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பீரியடுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைப்பண்டும் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண நார்ம்ஸ் படி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஜாயின் பண்ணி உங்களுடைய கரியரை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களை மாதிரி நானும் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் படித்தேன் நான். பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து நான் படித்தது வந்து உத்தரப்பிரதேசில். அந்த காலத்துலலாம் வந்து அதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் வந்து டெல்லியில் வந்து 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெஸ்டர்ன் ஒரு டிவி, அப்புறம் டைனோராவில் ஒரு டிவி, ஒனிடா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒனிடாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒனிடா கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இன்னொரு காரணத்தினால நான் வந்து புதுச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கே வந்து நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில், அதாவது ஆல் இந்தியா லெவலில் இருந்தது கிளரிக்கல் அப்ரெண்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கிளரிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த மாதிரி ஒரு அப்ரெண்டிஸாக வந்து அது 290 ரூபாய் மாதம் வந்து ஊழிய நம்பிக்கை. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தனியாக ட்ரைனிங் இந்த சண்டே ட்ரைனிங் இருந்தது.
மற்ற நாள் வந்து சாட்டர்டே மட்டும்தான் லீவு. 5 நாள் வந்து ஆஃபீஸில் ஒரு எல்டி கிளார்க் என்னென்ன வேலை செய்யணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் ஒரு எல்டி கிளார்க்காக நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ என்னையும் உங்களே ரிலேட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து மெயினாக வந்து இது பேச வரல, என்னை பேச சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள்லாம் கேர்ள்ஸ் லேடிஸ். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மனிதன் வந்து சொந்தமாக ஒரு 10 பைசா நம்ம கிட்ட இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு தனி. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஹேபிட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பழைய காலத்துலலாம் பர்ச்சேஸ் ஹேபிட் ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்விக்கி மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டாக? அப்போ அவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? நீங்கள் வந்து அமேசான் இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி எல்லாம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க யாருமே பெரும்பாலும் இங்கே இருக்க மாட்டாங்க இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ நம்மளோட பர்ச்சேஸ் ஹேபிட் மாறிடுச்சு. கரெக்டா? நீங்கள்லாம் கேர்ள்ஸு லேடிஸ் இருக்கீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் பண்ண போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு மேரேஜ் எல்லாம் ஆன பிறகு உங்களுக்கு சொந்தமாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும் பொழுது நீங்கள் அடுத்தவங்கிட்ட கை நீட்டுற ஒரு அடுத்தவங்கிட்ட இருந்தாக்கா அது யாரா இருந்தாலும் நீங்க அவங்களோட சாய்ஸ்ல தான் நீங்க பர்ச்சேஸே பண்ண முடியும். கரெக்டா? கரெக்டா? உங்களோட கனவுகள், உங்களோட தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி பண்ணாக்க வேற ஒருத்தவங்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது. ஸோ சொந்தமா ஒரு வேலை இருந்தால் இது வந்து ஒரு ஐடிஐ, சரி எனக்கு டைம் பாஸ், வீட்டில் வேலை இல்லை, ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக நான் வந்து ஐடிஐ படிக்கணும்னு நினைச்சிட்டு படிக்காதுங்க. கரெக்டா? இதுக்கப்புறம் என்னோட ஃபியூச்சர் என்ன இருக்கும்? சிறுதொழில் பெருவளம் சொல்லுவாங்க. இது படித்த பிறகு நமக்கு அடுத்தது படிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதாக்கா நீங்க வந்து இன்னைக்கு ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு ஒரு 25,000 எல்லாம், ஐடிஐ முடிச்சவங்களுக்கு கம்பெனில எல்லாம் ஒரு 25,000-30,000 எல்லாம் வாங்குறவங்க இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு மேல வாங்குறவங்க இருக்காங்க. நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுல இருந்து பேசுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு வேலி கெட்டு வச்சுட்டு இதுக்குள்ளதான் நான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க பாருங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி சார் காரைக்கால் வந்துருக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோட டீட்டெயில்ஸ் இப்போ தான் சார் சொல்லும்போது தான் புரிஞ்சுது. மேடம் வந்து சொல்லியிருக்காங்க ஜோதிலா. இன்ஃபேக்ட் அந்த ஓனர் வந்து என்னோட ஊர் கேரளா தான் வரும், ராமச்சந்திரன் சார். ஸோ அந்த நீங்கள் பார்த்துட்டாக்கா அந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு லைஃப் என்னன்றது. இப்படிதான் ஒர்க் பண்ணா நமக்கும் வந்து ஒரு ஏர்னிங் வரும். நம்ம வந்து கற்றுக்கும் பொழுது தான் இங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் கற்றுக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் தியரி கற்றுக்கிறீங்க. பட் வந்து லைஃப் வந்து வேற, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு லைஃப் இருக்கு. நீங்கள் ஒரு கம்பெனியில் போகும்போது அங்கே விதவிதமான ஆளுங்க இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு உள்ள வந்து ஒரு ஆசை வரும், எனக்கு அவங்களோட திறமை எனக்கு இருக்குது, நானே இந்த திறமையை வளர்த்திக்கலாமே, நானே இந்த மாதிரி ஒரு திறமையில போகலாமேன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது கோல்டன் சான்ஸ். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல. அப்போ வந்து இந்த ஸ்கில் இந்தியா மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. அது உங்களோட லைஃபை வந்து நீங்க வந்து மேல் நோக்கி போவதற்காக சின்னதாக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாரும் நல்லா ஒரு பொசிஷனில் வந்து லைஃப்பில் வரணும் அப்படின்னு வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.